ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்டாக் பிக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ டைமிங் வந்து கரெக்டாக வந்து 10 o'clock ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி வந்து டேட் வந்து 10. ஸோ கரெக்டாக வந்து 10 o'clock ஆகுது. லைவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸில் இந்த ஸ்டாக் வந்து நேற்று தான் செலக்ட் பண்ணோம், ஜென்சார் டெக்னாலஜி. ஸோ நம்மளை வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும், ரேட்டு மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் எவ்வளோ வந்து இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியோட பெரிய கீ பாயிண்ட். நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறோம். இங்கே பாருங்களேன், ப்ரீவியஸாக எடுத்த ஸ்டாக்ஸுமே இப்போ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பச்சை பச்சேன்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப்பு. நம்ம பிக் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே இன்றைக்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் இது ஒன்று தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஒரே நாள்லேயே நமக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 4% கிட்ட, சரி 8% கிட்ட ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு தெரியும். 6, 8, 10. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எடுத்த மாதிரி ரெக்கார்டு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஸ்டாக் புக் பண்ணிட்டேன். ஸோ அதோட வீடியோஸுமே நான் உங்களுக்கு போடுறேன், இதை பார்க்கலாமா? ஸோ இது வந்து என்னைக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று டேட்டு, அதாவது நேற்று என்ன 9th ஜூலையா? ஓகே. ஸோ 9th ஜூலை. இது வந்து இன்னைக்கு டேட் வந்துடும் 10th ஜூலை. ஸோ எந்த ஸ்டாக் நம்ம எடுத்திருந்தோம் ஃபண்ட்ஸில்? ஜென்சார் டெக்னாலஜி நம்ம எடுத்திருந்தோம். ஓகேவா? ஸோ இது எவ்வளோக்கு நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஒன் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். 448க்கு வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஸ்டாக் 44 நம்ம 86க்கே நம்ம விற்றுட்டோம். ஓகேவா? பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், 486. ஸோ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஷியேஷன் தான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ பார்த்துடலாமா? கால்குலேட்டோ. $53 46. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணது இவ்வளோ தான், 49728. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் எவ்வளோன்னு பார்த்துடலாமா? $4,200 கிட்ட நம்ம ப்ராஃபிட் மட்டும் பார்த்துருக்கோம். 4,018 ருபீஸ் விட்டுருங்க. அதையும் போட்டுருவோம். 4,800. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் வந்து 49,728 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 1 டேயில் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இது மாதிரி வந்து ஃபர்தராக அப்டேட் வேணும், உங்களுக்கு சேனல் கைடன்ஸ் வேணும், உங்கள் ஸ்டாக் பிக் பண்ணியிருக்க ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். வி வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகேவா? ஸோ நம்ம 330 வீடியோஸில் வந்து இன்னும் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அதையுமே பார்க்கலாம். ஓகேவா? இன்னுமே அவன் ஏறிட்டு தான் போகிறான். அதானி வந்து டோட்டலாக 6%. இங்கே பாருங்கள், நம்ம டாப் அப் பண்ணதுனால இப்போ நமக்கு வந்து பெரிய ஆடட் அட்வான்டேஜ் தான். பாருங்களேன், நேற்று எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு ரெட்டில் இருந்துச்சு, இன்றைக்கி பாருங்கள் எத்தனை ஸ்டாக்ஸ் க்ரீனுக்கு மாறி இருக்குன்னு. ஓகேவா? ஸோ இதோட ஃபர்தர் அப்டேட்லாம் வேணும் அப்படின்னா ஸோ சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கிறேங்க. ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே குயிக்காக கிடச்சிடும். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். நவித். பை guys, we'll see you on 3 o'clock. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சம்டைம்ஸ் நமக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம லைவில் வந்து எப்படி ரிசர்ச் பண்ணுறதுன்னு காட்டுவோம்.